ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நாம நேற்று காலையில் கொடுத்திருந்த லெவல்ஸ் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரீமியம் அப்படின்றதே இல்லை அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பாருங்க காலையில் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 25,427 ஓப்பன் பண்ணியிருக்கான். அங்கே ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் ஓப்பன் பண்ணியிருக்கான். இப்போ நமக்கு ப்ரீவியஸ் டேவே பார்த்தீங்க அப்படின்னா ஹை டு லோ அப்படின்றது 80 பாயிண்ட் ரேஞ்சு தான் இருந்தது. அந்த 80 பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஓப்பன் பண்ணுறான். ஒரு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்கெல்லாம் ப்ரீவியஸ் டே ஹையை வந்து ரீச் பண்ணுறான். ரீச் பண்ணவன் அதை பிரேக் பண்ண முடியல. திரும்ப ஓப்பன் ப்ரைஸ் அதுக்கடுத்து அப்படியே நல்ல ஒரு யூ ஷேப் தான், நல்ல ஒரு சைட்வேஸ். இங்கே ஸ்விங்கு போடுறது கூட எதுவும் இடம் இல்லை. அந்த அளவு ஒரு சைட்வேஸ் கொடுத்துருக்கான். சைட்வேஸ் கொடுத்து ப்ரீமியத்தை இன்னமும் நல்ல டீகே பண்ணி 3 மணிக்கு அப்புறம் ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணி இப்போ ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். நம்மளோட R1 அப்படின்றது இங்கே இருக்கு. R1 எத்தனை பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்கான்? 48. 4 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்கான். ஒரு 4 பாயிண்ட் மட்டும் ரீச் ஆக வேண்டியது இருக்கு, ஆனால் ரீச் ஆகலை. ஓகே, ப்ரீமியம் இல்லை அப்படின்ற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இது செல்லரோட மார்க்கெட்ல ப்ரீமியம் அப்படின்றது டிகே நடந்துகிட்டே இருக்கும். அந்த டிகே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த செல்லர் ஒரு ஸ்ட்ரைக்கை ஒரு பிரைஸ்ல செல் பண்ணியிருக்கான் அப்படின்னா டிகே நடந்துகிட்டு இருக்க பட்சத்துல அவனுக்கு ப்ராஃபிட் தான் வர ஆரம்பிக்கும். என்னதான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே ஆகலை இல்லை வேகமா மூவ்மெண்ட் ஆனாலும் ப்ரீமியம் டிகே அப்படின்ற விஷயத்துக்குள்ள இருந்தது அப்படின்னாவே அவனுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ 3 மணிக்கு அப்புறம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இந்த பிரேக் அவுட்ல பெருசா செல்லர் பயப்படுவானா, ப்ரீமியம் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் அந்த பிரேக் அவுட் அப்படின்றது வேலிடா இல்லையா அப்படின்றதே நடக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீமியத்தை கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. எப்படி வாட்ச் பண்ணணுமோ அப்படி வாட்ச் பண்ணுங்க. ப்ரீமியம் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. வெறும்னே நீங்க பார்க்க வேண்டியது ஹை லோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் எல்டிபி, இவ்வளவுதான். இதுலதான் விஷயமே. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு வருவோம். நம்மளோட டிஸ்க்ளைமர், இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இங்க நாம யாரையுமே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணல. இங்க கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அவரவர் விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,681, 25,612, 25,481, 25,418. இதை அழுத்தி சொல்லணும். நேத்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லெவல் அப்படின்றது 390 அப்படி இருந்தது. நான் 319 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் போல. ஓகே, ப்ரொனன்சியேஷன்ல தப்பு பண்ணியிருக்கேன். டிஸ்பிளேல இருக்கிற லெவல்ஸையும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, லெவல்ஸ் பார்க்குறவங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கு நாம எடுத்திருக்க லெவல்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 550, 600 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 550, 600 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் கிராஷ் பண்ணி இதுக்கு மேல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயமும் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அடுத்த ஒரு ஸ்டாப் பக்கத்திலே இருக்கு. லாஸ்ட் வீக்கோட ஹை. இந்த பேரிகேட்லாம் பக்கத்திலே இருக்கிறனால என்ன பண்ணும், என்னதான் ரைஸ் ஆனாலும் திரும்ப ஃபால் ஆக பார்க்கும். அதுக்காக ஒரு புட் ஆப்ஷனை காலையிலே பை பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் மேல ஏற 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 ஆவரேஜ் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க லாஸ் அப்படின்றத யாராலும் தடுக்கவே முடியாது. ஒரு பையர் அப்படின்றவன் ஆவரேஜ் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகவே கூடாது. செல்லர் தான் ஆவரேஜ் பண்ணுவான். செல்லர் அவனோட ப்ராஃபிட்ல ஆவரேஜ் பண்ணுவான். பையரும் கூட அவங்களோட ப்ராஃபிட்ல ஆவரேஜ் பண்ணலாம். ஆனா லாஸ் இருக்கும்போது ஆவரேஜ் பண்ற அந்த பழக்கத்தை வச்சுக்காதீங்க.
அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மார்க்கெட்ல உங்களால ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகவே முடியாது. ஓகேவா? டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் போகணும் அப்படின்னா 450 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட லோ இருக்கு. ஸோ நல்ல ஒரு கட்டம் கட்டி வச்சிருக்காங்க. ப்ரீமியம் அப்படின்றது அப்ரிசியேஷன் அந்த மோட் பக்கமே போகவே இல்லை இந்த வீக்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல வெறும் 87 ரூபாய் தான் இருக்கு. இந்த 87 ரூபாய் அப்படின்றது நாளைக்கு நமக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு காலையில ஒரு 70 ரூபா பக்கமா இருக்கணும். அதாவது இன்னைக்கு க்ளோசிங்ல ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்றது ஒரு 70 ரூபா பக்கமா இருக்கணும். ஆனா இன்னைக்கும் ஒரு டிகே மோட்குள்ள போயிட்டு இன்னைக்கு ஒரு 20-25 பாயிண்ட் டிகே பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வெறும் 60 இல்ல அதை விட கம்மியான பிரைஸ்ல ஓபன் பண்ணுவான். ஓபன் பண்ணா அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்க. 6 மணி நேரம் மார்க்கெட்டை ரன் பண்ணி ஆகணும். காலையில உங்களுக்கு ஓப்பனிங்ல ஒரு 60 ரூபா பக்கம் தான் இருக்கு. ஏடிஎம்மோட ஆவரேஜ் பிரைஸ் 60 ரூபா பக்கம் தான் இருக்கு அப்படின்னா நாளைக்கு இந்த பிரைஸ் அப்படின்றது கண்டிப்பா என்னாகும் அப்ரிசியேஷன் மோடுக்குள்ள போகும். அப்ரிசியேஷன் மோடுக்குள்ள போச்சு அப்படின்னா செல்லர் எக்ஸிட் ஆக வேண்டிய சூழல் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். இல்ல இது 60 ரூபா பக்கம் போகல, திரும்பியும் டிகே ஆகுது. டிகே ஆகி 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 ஒரு 12 மணிக்கெல்லாம் ஏடிஎம்ல ஒரு 20 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஹீரோ ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே கிரியேட் ஆக நாளைக்கு வாய்ப்பா இருக்கும். மேபி அதை இன்னைக்கே நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஏடிஎம்ல பிரைஸ் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கே ஒரு 60 ரூபா பக்கம் இறங்கிட்டு திரும்ப அங்கிருந்து ஒரு செல்லர் எக்ஸிட் ஆக வேண்டிய சூழலை ஏற்படுத்தி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, ப்ரீமியம் இதுதான் சொல்லுது. மார்க்கெட்ல ஒரு பையர் அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணக்கூடிய நேரத்துல சூழல்ல தான் இப்போதைக்கு இருக்காங்க. இந்த ப்ரீமியம் ஏடிஎம் பிரைஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு இண்டிகேட்டர். மார்க்கெட்ல சைட்வேஸ்ல இருக்குமா இல்ல ட்ரெண்ட் ஆகுமா, அதை தாண்டி நீங்க செல்லர் எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் செல் பண்ணியிருக்கான் அப்படின்றத ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ வேடிக்கை பார்க்கணும் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஓகே, திரும்பியும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்றதுக்கு கிடையாது. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி வெறும்னே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஸ்பாட்டுக்கு எப்படி லெவல் எடுக்கணும் அப்படின்றது தான். இந்த லெவல்ஸ்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சவங்க லைவ் மார்க்கெட்ல அந்த ஸ்ட்ரைக் க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா, க்ளோசிங் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகுதா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நாம சொல்லியிருந்த நம்மளோட R1 பார்த்தீங்க அப்படின்னா அது 600 அந்த ஸ்ட்ரைக் பக்கத்துலேயே தான் இருக்கு. நம்மளோட S2 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே நேற்று லோ பக்கத்துலேயே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நமக்கு க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹையிலிருந்து ஒரு 20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல தான் க்ளோசிங்கே கிடைச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங் ஹைக்கு மேலே கிடைச்சது அப்படின்னாலும் அந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே கம்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு காலையும் புட்டையும் அப்படிதான் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ போடுறதெல்லாம் அன்டைம்ல போடுவோம். இல்லை அப்படின்னா காலையில டைம் ஆயிடும். 8 மணிக்கு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம வீடியோவை நீங்க மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.